விட்டு பேலன்ஸ் வீல், இந்த பேலன்ஸ் வீல் நம்மை பார்த்து, நாம் இருக்கும் திசையை பார்த்து சுழறுமாறு அமைக்க வேண்டும். இல்லை எதிர்ப்புறமாக சுழன்றதென்றால் இந்த நூல் அறுந்துவிடும். இரண்டாவதாக, ஒரு துண்டு துணியை எடுத்து மிஷினை நன்றாக துடைக்க வேண்டும். மூன்றாவதாக, ஊசி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த வெட்டு பகுதி வெளிப்புறத்திலும் மழுங்கிய பகுதி உள்புறத்திலும் இருக்கும். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஊசி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா, டைட்டாக இருக்கிறதா, சரியான லெவலில் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு இந்த பெல்ட்டையும் செக் பண்ணணும். பெல்ட்டு ரொம்ப லூஸாக இல்லாமல் பேலன்ஸ் வீல் நகரும் அளவிற்கு சரியான அளவில் இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக, நாம் தைக்கும் துணிக்கு ஏற்ற கலரில் நூல் இங்கு பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் தைக்கும் கலரில் தான் இந்த நூல்கள் அமைய வேண்டும். பிங்க் கலர் என்றால் பிங்கில் தான் இருக்க வேண்டும். என்ன கலரில் நாம் பயன்படுத்துகிறோமோ துணி, அதற்கு ஏற்றமாறு சரியான கலரில் நூல் அமைக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக, டென்ஷன் ஸ்க்ரூ, டென்ஷன் ஸ்ப்ரிங், டென்ஷன் டிஸ்க் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். டென்ஷன் ஸ்க்ரூ தான் இந்த நூல் இழுபடும் தன்மைக்கும் நூல் லூஸாகும் தன்மைக்கும் உபயோகமாக அமைகிறது. இந்த டென்ஷன் டிஸ்க்கு இவைகள் சரியாக இருக்கிறதா என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். ஆறாவதாக, பெடல் பிளேட், இது லூஸ் ஆகாமல் ஃபிட்டிங் ஆட்டு நீட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏழாவதாக, நாம் தைக்கும் துணியின் அளவிற்கு ரெகுலேட்டர் சரியாக அமைந்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இது 3 இருந்துன்னா நார்மலான ஸ்டிச் விழும், 4 இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டிச் விழும், 5 இருந்ததென்றால் மிகவும் பெரியதான ஸ்டிச்சிங் விழும். அதற்கு சரியான அளவில் மாட்டப்பட்டுள்ளதா என்பதை செக் பண்ணிவிடுங்க. சில நேரங்களில் இது லூஸாக இருந்தால் கீழே இறங்கிவிடும், தையல் விழாது. உடனே பயந்து விடக்கூடாது. ஸ்டிச்சிங் ரெகுலேட்டரை செக் செய்தால் போதுமானது. ஸ்பூல் பின்னில் அமைக்கப்பட்டிருக்கும் நூலும் பாபின் கேஸ்